தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/7/2025 சனிக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 6-9 வரை, பிறகு மகம். இன்றைக்கு ஒரு நல்ல நாள். ஜார்ஜ் பெர்னாட் ஷா அவர்கள் பிறந்த நாள். அவர் நல்ல நகைச்சுவை பேசுவார், நகைச்சுவையா சொல்லுவார், சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பாராம். அவருடைய வரலாறுகளை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரியுது. பொதுவாகவே நகைச்சுவைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது விலங்குகளிலிருந்து நமக்கு வேறுபடுத்தி காட்டுவது சிரிப்பு ஒன்றுதான். ஏன்னா விலங்குகள் சிரிக்க முடியாது, மனிதர்கள் சிரிக்கலாம். ஆனால் ரொம்ப பேர் சிரிக்கிறது இல்லை. சிரிக்க மறுக்கும் இதழ்களாக, மணக்க மறுக்கும் மலர்களாக இருக்கிறார்கள். சிரித்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு முறை சிரித்தாலே ரத்தம் ஊறுமா. ஆகையினாலே தான் இப்ப நகைச்சுவை மன்றங்கள் நாடெங்கிலும் வந்துவிட்டன. அப்படி இருக்கிறதுனால நகைச்சுவையே நல்ல சுவைங்கிற தலைப்புல இந்த ரோட்டரி இயக்கம், ஜேசிஸ் இப்படியெல்லாம் இருக்குல்ல, அந்த இயக்கத்தில் சுமார் 40-50 இடங்கள்ல நான் பேசியிருக்கேன். நகைச்சுவை எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, எப்படி கிடைக்குது, பள்ளிக்கூடத்தில் கூட கிடைக்குது. நீங்கள் போகிற இடத்துல பஸ்ஸில் இருக்கும், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு நகைச்சுவை இல்லாத இடமே இல்லை. ஆனால் அதை அனுபவிக்கணும். இந்த சார்ஜ் பெர்னாட் ஷா சொல்கிறேனே, அவர் ஒரு ஒத்தையடி பாதையில் வந்தாராம். ஒத்தையடி பாதையில் வர்றபோது எதிரால ஒருத்தர் வந்திருக்கான். வந்தவன் சொன்னானா, வழிவிட மாட்டேன்ட்டானா. ஒத்தையடி பாதையில் இங்கிட்டு விலகினா 2 பக்கத்துலேயும் முள்ளா இருக்கு. இவர் விலகிறதா அவன் விலகிறதா அப்படிங்கிற போது அவன் சொன்னானா, நான் முட்டாள்களுக்கு வழிவிடுவதில்லை நானா. உடனே பெர்னாட் ஷா சொன்னாரா, நான் முட்டாள்களுக்குத்தான் வழிவிடுவதுன்னு சொல்லி விலகியே வந்தாராம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு அழகான பெண் பெர்னாட் ஷாவை பார்த்தாலாம். பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னாலாம். பெர்னாட் ஷா கொஞ்சம் வயதானவர், தோற்றப்பொழிவு கொஞ்சம் சுமாராக இருக்கும். அவர் கல்யாணம் பண்ணிக்கணுன்னே, எதுக்காக என்னை இப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னு உடனே, இல்லை நீங்கள் ரொம்ப அறிவாளி, நகைச்சுவையாக பேசுறீங்க, சிந்திக்கிற ஆற்றல் நிறைய இருக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை எனக்கு பிறந்துச்சுன்னா, என்னுடைய அழகும் உங்களுடைய அறிவும் சேர்ந்து பிறந்துச்சுன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தும்னு சொன்னாராம். உடனே பெர்னாட் ஷா சொன்னாராம், அது மாறுனா என்ன ஆகும் அப்படின்னாராம். அதாவது என்னுடைய அழகும் உன்னுடைய அறிவும் சேர்ந்து பிள்ளை பிறந்தா என்ன ஆகும்னு கேட்டாராம். சிந்திக்க வைக்கக்கூடிய பதில். இப்படி கீவாஜான்னு ஒரு மிகப்பெரிய புலவர், அற்புதமான மனிதர். அவர் ஒரு பாராட்டு விழாவுக்கு போயிருந்தார். ஒரு மனிதரை பாராட்டுறாங்க. உள்ளே போயிட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்த உடனே நிகழ்ச்சி முடிச்சு வரையில் மழை வந்துருச்சு, தூத்த விழுகுது. உடனே சொன்னாராம், உள்ளே புகழ்ச்சி வெளியே தூற்றல் அப்படின்னாராம். இது எவ்வளவு அற்புதமான நகைச்சுவை பாருங்க. சரின்னு காரில் ஏறினாங்களாம். 4 பேர் இருக்க காரில் 5 பேர் பின் சீட்டில் உட்கார்ந்த போது சொன்னாரா, இப்பொழுதுதான் நமக்குள் நெருக்கமான நட்பு வந்திருக்கிறதுனாரா. இப்படி நகைச்சுவைகள் எங்கும் கிடைக்குது. ஆனால் நகைச்சுவையை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நகைச்சுவை ஒரு நல்ல சுவை என்பதை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள். உங்கள் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கின்றார். 3ஆம் இடம் எனப்படும் முன்னேற்றம் தரக்கூடிய இடத்திலே புதன், சுக்கிரன், வியாழன். புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே இடம் பூமியால் வந்த பிரச்சனைகள் அகலும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். குடும்ப முன்னேற்றம், தொழில் வளம், அது மட்டுமல்ல பணவரவு அத்தனையும் திருப்தியாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, இன்று அதிகாலையிலேயே நீங்கள் சனி பகவானை வணங்குவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். இன்று சனிக்கிழமை. தொழிலே சில பிரச்சனைகள் வரும், மனக்கவலைகள் தரலாம். ஒரு சிலருக்கு வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். என்ன இருந்தாலும் மனக்கவலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இனம் புரியாத கவலை மேலோங்கலாம். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். இன்று வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு புது சுக்கிர யோகம் இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. தொழிலிலே லாபம் உண்டு. உத்தியோகத்திலே நல்ல வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, சூரிய சந்திர சேர்க்கை இருக்கும். இன்றைக்கு மிக அற்புதமான நாள். உங்களுடைய முயற்சிகளில் எல்லாம் இன்று வெற்றி கிடைக்கப் போகின்றது. மனதில் எதை நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்திடக்கூடிய சூழல் உண்டு. அஷ்டமத்து சனியின் வலிமை குறைந்திருப்பதால் நீங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும் நாளாக இந்த நாள் அமைகின்றது.
சிம்மராசினியர்களே, கண்டகச்சனியின் வலிமை குறைவதனாலே ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் உங்களுக்கு செய்ய இயலும். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். நண்பர்களுக்கு மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலே ஆழ்ந்த கவனம் செலுத்துவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். இந்த நாள் நல்ல நாள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகன்று பணப்புழக்கம் ஏற்படுகின்ற நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றி சிந்தித்தால் அதுவும் நடைபெறும். தொழில் இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். அதே நேரத்தில் லாபஸ்தானத்திலே சூரியன். அரசு வழியில் நீங்கள் ஏதாவது ஒரு அங்கீகாரம் கேட்டிருந்தாலோ அல்லது அரசு வழியில் ஏதாவது ஒரு வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும். அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். என்ன இருந்தாலும் சூரியபலம் நன்றாக இருக்கின்ற பொழுது காரியங்களில் வெற்றி தானாகவே கிடைக்க வேண்டும். அதுவும் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கின்றார். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ள மகிழும் நாள். அற்புதமான நாள். இந்த நாள் யோகமான நாள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் முன்னேற்றம், தொலைபேசி வழி தகவலில் நல்ல தகவலாக வரும் வாய்ப்பு அத்தனையும் கிடைக்கும். அற்புதமான நாள். லாபஸ்தானத்திலே செவ்வாய். வாங்கிய இடத்தை விற்று அதன் மூலம் வரக்கூடிய பெரிய லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாமா, தொழிலுக்கு மூலதனம் போடலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். விலை சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு 10 செவ்வாய் இருப்பதால் தொழில் செய்யக்கூடிய புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் இன்று வரும். இன்று நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வாகன யோகம் உண்டு. அயல் நாட்டு முயற்சியில் அல்லது அயல் மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் கைகூடலாம். நாளிலே ராகு இருப்பதால் பயணங்கள் பலன் தருவதாக அமையும். யாருக்கேனும் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும். ஆக உங்களுக்கு எல்லா வழிகளிலும் இன்று நன்மைகள் கிடைக்கும். என்றாலும் கூட இன்றைக்கு கிழமை சனி என்பதனாலே ஆஞ்சநேய பிரபுவை வணங்குவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எதையும் நீங்கள் உடனுக்குடன் செய்ய இயலாது. அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். அமைதி குறையும். நீங்கள் சிலருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியலாம். இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி குறைவாக இருக்கிறதே, ஆலயம் செல்வமா என்று நினைத்தால் அதில் கூட உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படும். இனம் புரியாத கவலை மேலோங்கும். அரசு வழி சிக்கலுக்கு ஒரு சிலர் ஆளாக நேரிடும். எதையும் யோசித்து செய்ய வேண்டும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே செவ்வாய், 2 ராகு. 2 ராகு இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே செல்வம் உங்களுக்கு வந்தாலும் கூட அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் அது உடனுக்குடன் செலவாகி மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். எனவே வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. சில பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். பாகப்பிரிவினைகள் இழுபறி நிலையில் தான் இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் பரசல் ஏற்படலாம். உடன்பிறப்புகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். உடன் இருப்பவர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடம் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். மனதிற்குள்ளேயே சில ரகசியங்களை வைத்துக் கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு வருவதில் இருந்த தாமதங்கள் அகலும். அதிகார அந்தஸ்திற்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். 6லே சூரியன் இருப்பதனாலே காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இன்று கவலைகள் அகலும். இனிய நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வாரிசுகளின் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். செல்வாக்கும் அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையலாம். பழைய வாகனங்கள் பழுதாவதை முன்னிட்டு கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியும் கைகூடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.